Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். யார் எலெக்ஷனில் ஜெயிச்சா இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 2/3 மெஜாரிட்டியில் இருக்குது அவங்களுக்கு ஆட்சி. அந்த ஆட்சியை கவுத்துட்டு நீங்கள் அவங்கள வெளியில் ஊரை விட்டு ஆட்சி தெரித்திட்டு நீங்கள் அவங்கள திரும்பி என்கிட்ட கூடு, நான் தூக்கில் போடுவேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட எண்ணம் வந்து பங்களாதேஷில் அமைதி திரும்புறதோ பங்களாதேஷோட வளர்ச்சியோ கிடையாது. நீங்கள் நோபல் பிரைஸ் வாங்கின அதிமேதாவி இல்லையா? மேற்கு உலகமே உங்கள் பின்னாடி தான் நிற்கிது. ஸோ அப்போ இந்த 500 நாள் ஏதாவது பெருசாக கிழிச்சிருக்கலாம்ல, ஒன்றுமே கிழிக்கல. நீங்கள் இப்போ இந்த ரீசெண்டான போராட்டம் ஆரம்பித்ததுக்கு காரணமே பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் திஸ் பர்சன் முகமது யூனஸ் வந்து இவங்க மக்கள் வந்து பிடிக்கல. நான் வந்து ஷபாஸ் ஷெரீஃபை எப்படி பார்க்கணும், அசீம் முனீரை எப்படி பார்க்கணும், அதே மாதிரி தான் அதே ஸ்கேல் வச்சு தான் நான் வந்து முகமது யூனஸையும் பார்ப்பேன். அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாருன்னா அது எப்படி நிறைய பேருக்கு நோபல் பிரைஸ் ஏன் கொடுத்தானே தெரியும். அப்படி பார்த்தா ஒபாமாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ எப்படி வாங்கினார்? ட்ரம்ப்புக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ரஃபேலை இந்தியாவுக்கு கொடுத்துட்டேன், மிசைலை பங்களாதேஷ்க்கு கொடுக்குறேன். ஸோ நீ ஒரு பக்கம் கத்தி வைப்ப, இன்னொரு பக்கம் கேடம் வைப்பியா? இன்னொன்று, ரஃபேல் இந்தியா விட்டு அப்படியே பங்களாதேஷ் மேலே பறக்குது, அந்த மிசைலை விட்டு அடிச்சு தூக்கிடுவியா? ஸோ அப்போ நீ யார் பக்கம் நிற்கிற? தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியுது. யாரால இது உருவாக்கப்படுது? பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 1971 முன்னாடியே பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு டெரிட்டரி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ஒன்று நடந்தது. அந்த சமயத்தில் வந்து பங்களாதேஷ் முழு பாகிஸ்தானி, நான் சொல்கிறது கிழக்கு மேற்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு டைம் கிடச்சிதப்போ. நான் சொல்ல 1970 எலெக்ஷனில் நான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஒன்றா இருந்த போது அப்போ வந்து அவங்களால ஒத்துக்க முடியல. நான் சொல்ல பாகிஸ்தானால் ஒத்துக்க முடியாதனால வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் தனியாக ஒரு நாடு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து பாகிஸ்தானோட கண்ட்ரோலில், ஐஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் பங்களாதேஷ் போயிடுச்சு. நம்ம வந்து தவறிட்டோம். நம்ம வந்து 1971 அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு நாம் வந்து சில விஷயங்களை செய்திருந்தால் இன்றைக்கி பங்களாதேஷ் இன்றைக்கி அந்த இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எதிராக சில விஷயங்களை செய்வதையும் நம்மளால் தடுத்திருக்க முடியும். ஆனால் அதை நம்ம செய்யலை. அந்த சமயத்தில் 2-3 மாநிலங்களில் நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்ம வந்து ஃபுல் சுப்பீரியாரிட்டி வச்சுருந்த போது நம்ம வாங்கியிருக்கலாம். நான் சொல்கிறது வந்து இந்த சிக்கன் நெக் ப்ராப்ளம் இருக்குல்ல, இனி கூட இந்த பிரச்சனை எரியறதுக்கான காரணம் அந்த சிக்கன் நெக் சம்மந்தமான ஒரு புகைப்படத்தை வந்து ஒரு மாணவர் தலைவர் போட்டாருன்றது தான். அந்த சிக்கன் நெக் ப்ராப்ளமே வந்திருக்காது 1971 அந்த இடத்துல எடுத்திருந்தா. அதே மாதிரி சிட்டகாங் வந்து 1970-71 பாகிஸ்தான் வந்து சிட்டகாங்கை தான் வந்து யூஸ் பண்ணி ஒரு கிளர், அதாவது இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய போரை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த பிஎன்எஸ் காசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் கூட ராசின்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ சிட்டகாங் போர்ட் வந்து நம்ம கிட்ட இருந்திருக்கணும். அதாவது சிட்டகாங்கை நம்ம முன்னாடியே எடுத்திருந்தோம்னாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி ஷில்ஹட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த இடமும் நம்ம எடுத்துருக்கலாம். அது 1901% 2% தான் நம்ம அதை விட்டுட்டோம் அந்த சமயத்தில். நான் சொல்ல 47. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்லாம் நம்ம முன்னாடி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழுக்க காரணம் பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் மட்டுமானால் பாகிஸ்தான் பின்னாடி இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் அவங்களோட காங்கிளாமரேட் இந்த ரீஜனை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம் காமிச்சாங்க. ஆனால் அது மாதிரி கிடையாது. நான் சொல்கிறது வந்து 1971 48 71 எல்லா சமயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் பெருசாலாம் இருக்காது. ஸோ ஆனால் இவங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா பாகிஸ்தானோட வெஸ்ட் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான் இட் இஸ் டூயிங் வெல் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் அவங்களுக்கு வேணும். இன்னொன்று, இப்போ வங்காள விரிகுடா பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்பேஸ் வேணும் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகள், முக்கியமாக அமெரிக்காவுக்கு அது வேணும். அது அந்த ஒர்க்கை தான் யூனஸ் வச்சு பண்ணுறாங்களா? அந்த ஒர்க்குக்காக தான் ஷேக் ஹசீனாவே காலியே பண்ணாங்க. அதை ஷேக் ஹசீனாவே சொல்லிட்டாங்க. இதில் முகமது யூனஸ் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல,
ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குது. இந்த பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயங்கள் தானே ரொம்ப அதிகம். இந்த ஜனநாயகத்தை கேள்விக்குறியெல்லாம் இல்லை. ஜனநாயகம்ன்றது பாகிஸ்தானில் கிடையவே கிடையாது. அது ஜனநாயகம். அந்த வார்த்தை ஏன் முகமது யூனஸ் பயன்படுத்துறாரு? ஏன்னா அவர் வந்து நாடு உங்க நாடுன்றதுனாலையும் இவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சாரா? யார் ஜெயிச்சது எலெக்ஷனில்? யார் எலெக்ஷனில் ஜெயிச்சா? இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 2/3 மெஜாரிட்டியில் இருக்குது அவங்களுக்கு ஆட்சி. அந்த ஆட்சியை கவுத்துட்டு நீங்கள் அவங்கள வெளியில் ஊரை விட்டு ஆட்சி தெரித்திட்டு நீங்கள் அவங்கள திரும்பி என்கிட்ட கூடு நான் தூக்கில் போடுவேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட எண்ணம் வந்து பங்களாதேஷில் அமைதி திரும்புறதோ பங்களாதேஷோட வளர்ச்சியோ கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கணுன்னா ஆகஸ்ட் மாதம் 2024 உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இந்த மாணவர் புரட்சி ஜூலை மாதம் ஆரம்பிச்சது, அது ஆகஸ்ட்டில் முடிஞ்சுது. ஆகஸ்ட்டில் வந்து இவங்க வெளியில் வந்துட்டாங்க. யார்? ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அப்போ வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு அந்த ஜூலைலேருந்து ஆகஸ்ட்லேருந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஆகஸ்ட்லேருந்து கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2025 டிசம்பர். ஸோ சாலிடாக 1.5 வருஷம் இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் நோபல் பிரைஸ் வாங்கின அதிமேதாவி இல்லையா? மேற்கு உலகமே உங்கள் பின்னாடி தான் நிற்கிது. ஸோ அப்போ இந்த 500 நாள் ஏதாவது பெருசாக கிழிச்சிருக்கலாம்ல? ஒன்றுமே கிழிக்கல நீங்கள். இப்போ இந்த ரீசெண்டான போராட்டம் ஆரம்பித்ததுக்கு காரணமே பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் திஸ் பர்சன். முகமது யூனஸ் வந்து இவங்க மக்கள் வந்து பிடிக்கல. அவர் வந்து ஒன்றும் பெருசாக சாதிக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சாலுமே அது மக்களுக்கு, அதாவது யாருக்காக ஆட்சி செய்கிறாங்க? மக்களுக்காக ஆட்சி செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கணும். ஏதோ நான் வந்து திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் எவ்ரி டிக்டேட்டர். இப்போ ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினவரை ஒரு டிக்டேட்டர்னு நீங்கள் கிளைம் பண்ணீங்க. நான் டிக்டேட்டர் ஏன் கிளைம் பண்ணுறேன்னா, இப்போ ஷேக் ஹசீனா மீது ஒரு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மாணவர் போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக பல பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதுக்காக ஷேக் ஹசீனா மீது மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு உங்களால் துணிந்து இதே யூனஸோடைய அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்குது. இப்போ இவரோட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? ஷேக் ஹசீனா பண்ண அதே விஷயத்தை தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. மாணவர் புரட்சி திரும்ப, அதாவது கண்டினியூ ஆகுது. அகைன் திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுடைய ஆட்சி சரியில்லை. அதாவது அவங்களாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. நான் சொல்கிறது வந்து ஷேக் ஹசீனா வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள், அவங்க மேலே ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தினால அவங்க போராட்ட ரோடுக்கு வந்தாங்க. அதெல்லாம் ஓகே. இவர் எப்படி வந்தார் உள்ள? இவர் வந்து இராணுவம் கொண்டு வந்து உட்கார வச்சுதா, இல்லை மக்கள் கொண்டு வந்து உட்கார வச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. மேற்குலகம் ஆசைப்பட்டது, இவர் வந்து உட்கார்ந்தார், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து உட்கார வச்சுப்பட்ட ஒரு ஆள், அவ்வளோதான். ஆமாம், அமெரிக்காவோட கைப்பாவை தான் முகமது யூனஸ். அசிம் முனீர் எப்படி பார்க்கறனோ அதே மாதிரி தான் நான் வந்து முகமது யூனஸையும் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் பிரச்சனைக்கு பாகிஸ்தான் ஆதரவும் தெரிவிச்சு. ஆமாம், நான் திரும்ப சொல்கிறேன். நான் வந்து ஷபாஸ் ஷெரீஃபை எப்படி பார்க்குறனோ, அசிம் முனீர் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான், அதே ஸ்கேல் வச்சு தான் நான் வந்து முகமது யூனஸையும் பார்ப்பேன். அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருந்தாருன்னா அது எப்படி நிறைய பேருக்கு நோபல் பிரைஸ் ஏன் கொடுத்தானே தெரியாது. அப்படி பார்த்தா ஒபாமாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ எப்படி வாங்கினார்? ட்ரம்ப்புக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ ஒபாமாவுக்கே கொடுக்கும்போது ட்ரம்ப்புக்கு கொடுத்து தொலைங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம, அது வந்து நம்ம ஊர்லலாம் சும்மா லோக்கலாக ஒரு அவார்டுக்கு இந்த வடிவேல் வந்து கப்பு வாங்கி வர மாதிரி ஆயிடுச்சு நோபல் பிரைஸ்ன்றது. அப்படி தான் இருக்குது. அந்த நோபல் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிட்ஸ் ஆல் தான். அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஸ்கேலை நான் 2 பேருக்கும் ஒன்றா தான் வைக்க முடியும். அசிம் முனீருக்கு எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் வந்து முகமது யூனஸ்க்கு வைப்பேன். அதனால தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். நான் திரும்ப என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு மக்களால் விரும்பப்பட்ட ஆள்னா நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எலெக்ஷன் நின்று ஜெயிங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் நான் டிக்டேட்டர்னு சொல்கிறத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நான் அப்படி தான் அந்த வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா யூ ஆர் பிளான்டட் தேர். யூ ஆர் சம்மன் ஸ்டூஜ் ஹூ இஸ் பிளேயிங் திஸ் கேம். யூ ஆர் காலிங் த ஷாட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு மாணவர் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம். எனக்கு ஒரு சந்தேகம். மாணவர் புரட்சி வந்துச்சு, ஆட்சி மாற்றம், ஷேக் ஹசீனாவை அனுப்புனாங்க, அவங்கள குற்றவாளின்னு இது பண்ணாங்க, அவங்களுக்கு தூக்கு தண்டனை, ஹேங்கிங் சென்டென்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு நாட்கள் ஆகியும் ஏன் அங்கே ஒரு பொது தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற டேட்டை கூட இல்லை? பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனை நடத்தக்கூடாதுன்றதான் இது பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்க மக்களே சொல்கிறாங்க. ஒஸ்மான் ஹாதியோடைய சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே சொல்கிறது என்னென்னா, இந்த கொலையை பண்ணது வந்து வேற யாரும் கிடையாது. இந்த கொலையை பண்ணது நம்மளுடைய அரசாங்கம். இப்போது ஆளுகின்ற பங்களாதேஷோட அரசாங்கம் தான் இந்த கொலைகளை செய்கிறது. அவர் மாத்திரம் ஒரே ஆள் கிடையாது. ஒஸ்மான் ஹாதிக்கு அப்புறம் 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷனை குறி வச்சு யாரெல்லாம் தேர்தலில் நிற்க போகிறாங்க குறி வைத்து தான் இந்த கொலைகளே, அரசியல் கொலைகள் நடக்கிறது. வந்து காதலன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரோட ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்காக
இவர் வந்து இந்த மாதிரி கொலைகளை தொடர்ந்து அரங்கேற்றுவார். இது இன்னோட முடிய போகிறது. இதுல இந்தியாவுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ படுகொலை செய்யப்பட்டவர் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இல்ல? அதான் சொல்றேன், இந்த டைவர்ஷன் தான் இது. படுகொலை செய்தது அன்னோன் கன்மன் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னா அதை தான் நான் சொல்ல வரேன். பழி வந்து இந்தியா மேலே போடுறீங்க நீங்கள். எதுக்காக இந்தியா கொலை பண்ணணும் சொல்லுங்கள்? முதல்ல இந்தியா வந்து ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு. அதை இப்போ இந்த அன்னோன் கன்மன் ஃபயர் பண்ணுறதெல்லாம் வந்து பாகிஸ்தான் சைடில், நான் சொல்ல வெஸ்ட் பாகிஸ்தான்லாம் நடக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்படி பங்களாதேஷில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் பாகிஸ்தானில் நடந்த, அதாவது பாகிஸ்தானில் நடந்த அனைத்து இந்த அன்னோன் கன்மன் அவங்களுடைய கைவரிசை எல்லாமே தீவிரவாதிகள் மீது தான் இருந்தது. எந்த இடத்துலையும் சிவிலியன் மேலே கை வைக்கல. மொசாடா இருக்கட்டும், ராவா இருக்கட்டும், இந்த 2 ஆர்கனைசேஷனுமே வந்து ஒரு ஜென்டில், அதாவது ஈவன் தோ தே ஆர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக இருந்தாலுமே பொதுமக்கள் மீது இது வரைக்கும் பெருசாக கை வச்ச மாதிரி 2 பேருமே எங்கேயும் வந்ததே இல்லை. ஸோ அங்கே வெஸ்ட் பாகிஸ்தானில் கொல்லப்படுறது வந்து தீவிரவாதிகள்னால் அவங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை கவர்மெண்ட் இல்லாத யாரோ ஒருத்தர் செய்கிறாரு. அதனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நடந்து போட்டோம். இந்த பங்களாதேஷில் இந்த மாணவர் புரட்சி ஆரம்பித்த இந்த மாணவர் தலைவரை கொலை பண்ணுறதுனால இந்தியாவுக்கு என்ன பெருசாக அச்சீவ்மெண்ட் வந்துருப்போகுது? அதுலேயும் ஒரே ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக நீங்கள் ட்ரிகர் இழுக்கணும்னா எவ்வளோ பேரை சாவடிக்க வேண்டியிருக்கும்? இந்தியா முதல்ல அதை செய்யுமா அப்படின்ற, இந்தியா எதுக்காக இப்போ செய்யணும்? முதல்ல ஒய் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோன்னா மற்ற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஹவு, வாட்டு, வென்னு, ஹூ அதெல்லாம் வந்துடும். இந்த ஒய்யை என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். எதுக்காக அந்த இந்தியா அதை செய்யணும்? இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். இப்போ இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வைக்கிறதுக்கான ஏதாவது மூவ்மெண்ட் அதை தான் சொல்கிறேன்னா, இப்போ இந்தியா வந்து அந்த காரியத்தை செய்யாது, அந்த மாதிரி காரியத்தை செய்யாது, அதை செய்யலை அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, அது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதில் யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா இந்தியாவுக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஒரு அமைதியாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த 2 நாடுகளுக்கும் ஒப்பந்தம் கொண்டு வரணும், அந்த நாட்டுக்குள்ளே அமைதி திரும்பணும். ஏன்னா இந்த நாடை முதல்ல இந்த மாதிரி பற்றி எரிஞ்ச போது இந்த நாடு இதுக்கு மேலே எரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நாட்டை வந்து தனியாக ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நம்ம தான். அப்போ அந்த நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்கிறோம். திரும்ப அது இன்னும் எரியறதுக்காக வேலையை நம்ம இந்தியா கண்டிப்பாக செய்ய போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஆளை கொள்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா இஸ் நாட் ஒரு டெரர் ஆர்கனைசேஷனோட ஹெட் அந்த மாதிரி எதாவது இருந்தால் பண்ணலாம். இது வந்து ஒரு மாணவர் புரட்சி இயக்கத்துடைய தலைவர் அப்படின்னும் போது அது கொன்னா இதுக்கு லாபம் வந்து யாருக்கு வருதுன்னா முகமது யூனுஸ்க்கு தான் லாபமே தவிர இந்தியாவுக்கு லாபம் கிடையாது. யாருக்கு நஷ்டம்? இந்தியாவுக்கு தான் நஷ்டம். இப்போ பங்களாதேஷோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இப்போ ஆன்டி இந்தியா மூவ்மெண்ட்டு பெருசாக ஸ்டார்ட் ஆகுது பங்களாதேஷில். ஸோ இப்போ ஒரே கல்லில் 2 மாங்கா. ஸோ இவன் வந்து பிரச்சனை, இவன் எலெக்ஷனில் நின்னான்னா என்னோட ஆட்சி கண்டினியூ ஆகாதுன்றது முகமது யூனுஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை இன்னும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா சப்போஸ் எலெக்ஷன் நடந்தாலே இவரால் ஆட்சியில் உட்கார முடியாது இல்லையா? ஸோ இவர் ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எலெக்ஷன் வரக்கூடாது. எலெக்ஷன் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 2024 என்ன நடந்தோ அதை திருப்பி இன்னொரு தடவை செய்யு. உனக்கு தான் இப்போ அதாவது முகமது யூனுஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் வெஸ்ட்லேருந்து இருக்குது. ஷேக் ஹசீனா மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை கூட இப்போ ஏன் முகமது யூனுஸ் மேலே வைக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்கு மேற்கத்திய ஊடகங்க ஒன்று கூட வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கப்புறமா இவ்வளோ ஒரு இந்து இளைஞர் கொல்லப்பட்டு நடுத்தெருவில் நிற்க வச்சு எரிக்கிறாங்க. ஏன் மேற்கத்திய உலகம் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்குது? ஏன் இந்துன்றதுனாலயா? இதே ஒரு கிறிஸ்டியனுக்கு நடந்ததுன்னா இந்த உலகம் கம்முன்னு இருக்குமா? இப்போ நைஜீரியா மேலே அட்டாக் பண்ணுறாரு. இந்தியா சைலன்ஸாக இருக்குது. இந்தியா சைலண்டாலாம் இல்லை. இந்தியாவை என்ன சொல்கிறது, அதாவது ஒரு கிராஸ் ரோடில் இருக்கோன்றது நல்லா தெரிஞ்சு நம்ம கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அது உள்நாட்டு விவகாரம். இது ஒரே ஒரு ஆளை கொன்னதுக்கு நம்மளுக்கு கோபம் வருது, தப்பு. ஆனால் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேரை 1948 கொண்டு இருக்காங்க. ஓகேவா? 1946 கொண்டு இருக்காங்க. ஒரே நாளில் 1,00,000 பேர் செத்துருக்காங்க. டைரக்ட் ஆக்ஷன் டேயில் இதே பெங்கால் பகுதியில் 1905 பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி இந்த ஒரு இந்து இளைஞர் கொல்லப்பட்ட உடனே நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் நேராக வாருக்கு போ அப்படின்னா அதை தான் மேற்குலகம் எதிர்பார்க்கிறது. இதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான். இப்போதைக்கு நம்ம வார் வந்து பங்களாதேஷோட போகக்கூடாது. இந்த இந்தியா வாருக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொல்லப்படுற விஷயம் எல்லாமே எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா, இந்தியா மீது ஒரு பெரிய வெறுப்பு அரசியலை பங்களாதேஷ் உள்ளே ஆரம்பித்தாங்கன்னா இப்போது எலெக்ஷன் நடக்காது. எலெக்ஷன் நடத்துறது போஸ்ட்போன் பண்ணலாம். பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடக்க போகிறதில்ல. இது இன்னும் அடங்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளுடைய முன்னாள் ஐநாவுக்கான தூதர் வந்து ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய
கவுண்டர் பார்ட் அவருடைய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு தூதர் வந்து 2 பேர் பேசியிருக்காங்க. இப்போ சொன்னது திஸ் கண்ட்ரி இஸ் லாஸ்ட் அப்படின்னு. அதே தான் நம்ம 2-3 நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, பங்களாதேஷ் தன்னுடைய இருப்பை இழக்கிறது, அவ்வளோதான். அந்த நாடு வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்தியாவோட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கு உலகத்தை நம்பியோ சைனாவை நம்பியோ பாகிஸ்தான் ISI நம்பியோ உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. நீங்கள் பேசும்போது வந்து நல்லா பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ள மக்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஒஸ்மான் ஆடியோடைய சகோதரர் கொடுத்த அந்த பேட்டி இன்னும் வைரலாக அந்த ஊரில் நல்லா போச்சுன்னா அடுத்தது இன்னும் போகுது. அந்த மாதிரி போகுதுன்னா இப்போ அதாவது ஷேக் ஹசீனாவாவது ஒரு 40 நிமிஷத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு இந்தியாவோட ஒரு நல்ல உறவில் இருந்தார், வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முகமது யூனிஸ் எங்கே ஓடி போவார்ன்ற கேள்வி தான் எனக்கு இருக்குது. என்னுடைய கவலை வந்து அடுத்த இம்ரான் கானா முகமது யூனிஸ் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு கையில் நிறைய சீட்டு வச்சுருந்தோன்னா ஒரு சீட்டை போட்டுனே இருக்க வேண்டியது தான் வாரி வாரி. அப்போனா முகமது யூனிஸ்ன்ற கார்டு இப்போ இறங்க போகுது கீழே. ஸோ முகமது யூனிஸ் இறங்கினோடனே வேறு யாரை உள்ள எடுத்து சொருவு போகிறாங்க கார்டு அப்படின்றது தான். கையில் வந்து சீட்டு கட்டு வச்சு ஆடுற மாதிரி தான் இருக்குது. சிப் மாதிரி இல்லை ஜோக்கர் வடிவேல் ஜோக்கர் வச்சு எல்லாமே ஜோக்கராக இருந்தால் என்னப்பா பண்ணுறதுன்ற மாதிரி தான். இப்போது இந்திய மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான அஷூரன்ஸை ஏற்படுத்திட்டாங்களா? இப்போ உக்ரைன்லேயும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பார்டரில் என்ன பிரச்சனை வந்ததோ அதே பிரச்சனை தான் இப்போ இந்தியா பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அடுத்து பங்களாதேஷ் சர்வே ஆகுமான்ற கேள்வியை தான் நான் கேட்குறேன். பங்களாதேஷ் என்ன ஆகும்? அவங்களோட வர்த்தகங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க டெய்லி இந்த மாதிரி போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ போச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸை ஸ்டாண்ட் ஸ்டில்ல வந்து நிற்கும். அவங்க வந்து ஹெவிலி சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. ஸோ சர்வீஸ் அவுட்டு ஃபுல்லாக இப்போ மேனுஃபேக்சரிங்கில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இப்போ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இட் இஸ் கம்மிங் டு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? எதை விற்று பணம் வாங்குவாங்க? எவ்வளோ நாள் இப்போ பாகிஸ்தான் பிச்சை எடுத்து பொழைச்சின்னு இருக்குது. அது 1947 பிச்சை தான். பங்களாதேஷ் கொஞ்ச நாள் பிச்சை எடுத்தது 71. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பொழைச்சிலேருந்து வந்தாங்க. ஏதோ நிறைய அலையன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. ஓரளவுக்கு ஓகே இருக்குது. திருப்பி ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறி திருப்பி இவங்களும் ஒரு பிச்சை பாத்திரம் எடுத்துக்கொண்டு வர வேண்டியது தான். இதில் வந்து நான் அவங்கள அதாவது அந்த மாதிரி யாசகம் பெறுவதை நான் குற்றம் சொல்லலை. நல்லா வச்சுக்கிட்டு வேணும்ட்டே பண்ணுறது தான் ப்ராப்ளம். நான் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க அது பண்ணுறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இவன் நல்லா இருக்கிறவன் கொழுத்து போய் உள்ளுக்குள்ளே வேணும்ட்டே பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ நீ உள்ள காலியாக போகிற. நீ இந்தியாவோட உறவை விட்டுடுங்க, பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய இந்துக்களை கூட நான் விட்டுறேன். பங்களாதேஷ்குள்ளே இஸ்லாமியர்கள் என்ன ஆவார்கள்? அவங்களோட நிலைமையே கேள்விக்குறியாக தான் ஆகும். அப்படி தான் போயிட்டு இருக்கு பங்களாதேஷ். இட் ஹாஸ் லாஸ்ட் கம்ப்ளீட்லி. ஸோ இதுக்கு நடுவில் ஆல்ரெடி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அதில் தூபம் போடுற மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் நாடு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ரஃபேல் வித்த நாடு. அந்த நாடு பங்களாதேஷுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசைல் NG மிசைல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஏன் கொடுக்குறாங்க? இன்னொரு கேள்வி இருக்குது. ரஃபேலை இந்தியாவுக்கு கொடுத்துட்ட, மிசைலை பங்களாதேஷ்க்கு கொடுக்குற. ஸோ நீ ஒரு பக்கம் கத்தி வைப்ப, இன்னொரு பக்கம் கேடம் வைப்பியா? இன்னொன்று, ரஃபேல் இந்தியா விட்டு அப்படியே பங்களாதேஷ் மேலே பறக்குது, அந்த மிசைலை விட்டு அடிச்சு தூக்கிடுவியா? ஸோ அப்போ நீ யார் பக்கம் நிற்கிற? அதாவது ஃப்ரான்ஸுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி இருக்கா? நான் கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது வந்து அவுட் ஆஃப் இதுவாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே ஃப்ரான்ஸு நான் கேட்குற இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து உண்மையிலே இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இப்போ ஓகே இட்டாலி மெலனி அவன் மேடம் வந்த பிறகு ஓரளவு ஓகே, ஜப்பானு, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா கூட நான் சொல்லுவேன். இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கா? இல்லைனா மேலேருந்து அங்கே ஒயிட் ஹவுஸில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டர் அப்படியே பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஃப்ரான்ஸும் ஒயிட் ஹவுஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குன்றேன் நான். ஏன்னா இப்போ உண்மையிலே ஒரு ஃபாரின் பாலிசி இருந்ததுன்னா யூரோப்பில் வந்து உங்களுக்கு அமைதி திரும்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல நண்பர்கள் தான் தேவை உங்களுக்கு. ஸோ அந்த நண்பர்களையே நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் போகும்னு இப்போ எந்த குழந்தைய கூட கேட்டாலும் சொல்லும். இப்போ பாகிஸ்தானாக மாறிட்டு இருக்கு பங்களாதேஷ். நம்ம ஊரில் சொல்ல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே சொல்லுது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பங்களாதேஷ் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி மிசைல் கொடுக்குறதுக்கு நீ தயாராகிறனா அப்போ நீ யாருக்கு நண்பன் முதல்ல? ஸோ இப்போ பங்களாதேஷ்க்கு வேறு யாரோட பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் முதல்ல? 3 பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் வந்து கடல். ஸோ அப்போ அந்த நாட்டுக்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இப்போ எதுக்கு? சரி, முதல்ல இராணுவ தளவாடங்கள் எதுக்கு? முதல்ல சைனா வரப்போகிறாங்களான்னா இல்லை. ஏன்னா நீங்கள் சிக்கன் நெக்கு வந்து நீங்கள் யாரை சொல்லி பயன்படுத்திருந்தீங்க இவ்வளோ நாள்? நீங்கள் சைனா வந்துடுவோம் சிக்கன் நெக்கு பிடிச்சிருவாங்கன்ற பயன்படுத்தி இந்த சிலிகுரி காரிடார்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, சிக்கிம் எல்லாம் பிரச்சனை பண்ணியிருந்தீங்க.
இப்போ கடைசியில் பங்களாதேஷை வச்சு நீங்கள் சிக்கன் நெக்கை வச்சு எங்களை மிரட்டுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்கும் துணிஞ்சிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ துருக்கி ஹெல்ப் பண்ணுது பங்களாதேஷ்க்குன்னா அது எனக்கு வந்து பெரிய இது கிடையாது, இது சர்ப்ரைஸ் எலமெண்ட் கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு துருக்கி காலங்காலமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ பாகிஸ்தானோட எக்ஸ்பான்ஷனாக தான் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அவுட் ஹவுஸாக தான் இப்போ பங்களாதேஷ் மாறி இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கு இடையில அது வேற ஒரு போயிட்டுருக்கு. அதாவது துருக்கி வந்து தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவங்க வந்து இந்த குரூப்பில் டூப்புன்னு ஒரு மீம் ஒன்று வரும். இல்லை சீரியஸாக சொல்கிறேன். அதாவது ஒரே ஒரு பையன் வந்து எல்லா குரூப்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று குரூப்பில் டூப் இல்லை அந்த மாதிரி தான். அதாவது எர்டோவான் வந்து நேட்டோவில் இருப்பார், யூரோப்பியன் யூனியனில் இருப்பார், அப்புறமா வந்து அதாவது இஸ்லாமிய கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனில் இருப்பார். ஸோ எல்லாத்துலேயும் இருப்பார். அவர் பிரிக்ஸில் இருக்க ஆசைப்படுறாரு இவர். ஸோ பிரிக்ஸில் வந்து ஒரு துண்டு போட்டு வைடா பஸ்லன்னு சொல்லி துண்டு போட்டார். அதுக்கப்புறம் பிரிக்ஸில் வந்து இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி இவங்களை நம்பர் தான் இல்லை. இவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவான்னு நல்லாவே தெரியும். அதனால் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் சில விமானங்கள்லாம் வாங்குறத நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதாவது துருக்கி. ஏன்னா இவங்க பிரிக்ஸ்லேயும் துண்டு போடுறதுனால அமெரிக்கா வந்து F-35 விமானம் அது ஒரு ஃபெயிலியர் விமானம்னு வச்சுக்கோங்க. நம்ம திருவனந்தபுரத்தில் வந்து இடியாப்ப வைத்த விமானம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விமானத்தை இவங்க தலையில் கட்டுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க பிரிக்ஸில் துண்டு போட்டதுனால அவங்க கொடுக்கல. இப்போ வந்து துருக்கிக்கு வந்து F-35 அடுத்த அட்வான்ஸ் வெப்பன்ட்ரிலாம் கொடுக்கறதுக்கு US ரெடியாக இருக்காங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பையும் ஒரு அழுத்தத்தையும். ஏன்னா அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் டேரக்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா, சரி இப்போ பாலஸ்தீன் முடிஞ்சிருச்சு, லெபனன் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து கத்தாரில் ஒரு அட்டாக் பண்ணாங்க, நடுவில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கத்தாரில் வந்து ஒரு தீவிரவாத குழுவோட தலைவன் ஒரு இடத்துல இருக்கும்போது நேராக போய் அடித்து காலி பண்ணாங்க. அதை காலி பண்ண அன்றைக்கி வந்து பெஞ்சமின் நெட்டான்யாஹூ வந்து சொன்ன வார்த்தை என்னென்னா, அடுத்த சில நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளுக்கு தான் அடுத்த பொங்கல் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பாகிஸ்தானும் துருக்கியும் அப்படியே அழுது நேராக போயிட்டு அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அந்த இயக்கத்தில் போயிட்டு நாம் இஸ்லாமியர்களுக்காக ஒரு தனி நேட்டோ ஒன்று உருவாக்கணும். யார் சொல்கிறாங்கன்னா நேட்டோவில் இருக்கிற ஒரு நாடு துருக்கி, மேஜர் நான் நேட்டோ அலை பாகிஸ்தான். இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பயந்துன்னு, ஏன்னா நேட்டோவில் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை அடி வாங்கிடும். ஏன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துருக்கியும் பாகிஸ்தானை சேர்ந்து இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இல்லை, நாம் வந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நேட்டோ மாதிரி ஒன்று உருவாக்குவோம், இஸ்லாமிக் நேட்டோ ஒன்று உருவாக்கணும்னு சொன்னாங்க. அது பெருசாக பேசப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அது அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு 25,000 சோல்ஜர் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து காசா பகுதியிலே ஒரு சோல்ஜர்ஸ்லாம் வாங்கி இவங்க கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாங்க பாகிஸ்தான். ஸோ அடியால் அனுப்புகிற மாதிரி தான் இது. ஸோ ஆர்மின்றது வந்து பீஸ் கீப்பிங்காக போவாங்க, இது வந்து பீஸ் கீப்பிங் போதா இல்லை எதுக்கு போகுதுன்னே தெரியாது. ஏற்கனவே ஜியாவுல் ஹக்குன்னு ஒரு ஆள் பாகிஸ்தானோட டிக்டேட்டராக இருந்தார். அவர் ஜென்ரலாக அதாவது பிரிகேடியராக இருக்கும் போது ஒரே நாளில் 30,000 பேர் பாலஸ்தீன் மக்களை ஒரே நாளில், அது வந்து இஸ்ரேலோட ஜென்ரலே சொல்லியிருக்கார் என்னென்னா, நாங்கள் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கொன்னதெல்லாம் சேர்த்து வச்சா கூட நீ ஒரு நாளில் கொன்னது முடியாதுடாப்பா. அவரோட பேரே ஜியாவுல் ஹக்கோடைய பேரே என்னென்னா புச்சர் ஆஃப் பாலஸ்தீன் தான். அந்த மாதிரி அவ்வளோ கொலகாரன்னா அப்படிப்பட்ட ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இப்போ அதே திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி பாகிஸ்தான் வந்து அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய ப்ரெசன்ஸை ஆர்மியை கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுன்னு இருக்காங்க. அப்போ இஸ்ரேலுக்கு தலைவலி தான் அது. ஏன்னா எனி டைம் இவங்க வந்து டபுள் கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல் மெகா சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இஸ்ரேலு, சைப்ரஸ்ஸு, அப்புறமா கிரீஸ், இவங்க 3 பேர் சேர்ந்து மெடிட்ரேனியன் மத்திய தரைக்கடல் பகுதியில் இவங்க ஒரு தனியாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. சைப்ரஸ் நாட்டுக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமர் வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்தார். அங்கே கூட துருக்கியோட பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் துருக்கிக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ் அந்த பக்கம் காத்துட்ருக்கு, பங்களாதேஷுக்கு இந்த பக்கம் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. சில அவுட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அந்த கேள்விகளுக்கு தான் கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலையில் இருக்குது. முக்கியமான ஒரு குழப்பம் என்னென்னா, ஃப்ரான்ஸ் எப்படி எந்த நிலையில் இந்த ஒரு டீலுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மாத்திரம்தான் ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. மற்றபடி இந்தியா வந்து இது பங்களாதேஷை இது பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மிசைல் கொடுத்தாலுமே பங்களாதேஷ் நம்மளுக்கு வந்து நாள் கணக்கு தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்மளுடைய ஆக்சுவல் சீனே வந்து வெஸ்ட் சைடில் தான், வெஸ்ட் பாகிஸ்தானில் தான் நம்மளுக்கு மெயின் சீனே. இது டிஸ்ட்ராக்ஷன் தான். இந்த சிக்கன் நெக்கு இதெல்லாம் வந்து நாள் கணக்கில் நம்மளால் எப்போ வேணால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து 2.5 ஃப்ரண்ட் வார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜீனியஸ் அவர்.
சிடிஎஸ் பிபின் ராவத் அவர்கள், மறைந்த மேதகு பிபின் ராவத் அவர்கள் அப்பயே சொல்லிட்டு தான், அவருடைய டாக்டரின் முன்னாடியே ரெடி. ஸோ நீ பங்களாதேஷ் இப்போ தான் பிரச்சனை வருது. அவர் மரணத்துக்கு முன்னாடியே வந்து பங்களாதேஷோட ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. இப்போ நான் சொல்கிறது ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் he was ready for the 2.5 திருப்பி நான் அந்த 0.5 சேர்த்து தான் சொல்கிறேன். 2.5 ஃப்ரண்ட் வாருக்கு நம்ம ரெடி தான். அந்த இந்த பக்கம் இருக்கிற இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான், ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இங்கே இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. என்னென்னா, அமெரிக்கா வந்து சைனா அருணாச்சல் பிரதேசம் ப்ளஸ் லடாக் இதை வந்து பாகிஸ்தானை வச்சு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க டேரெக்டாக ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு சைனா ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு, நாங்கள் 2 பேர் பேசி தீர்த்துப்போம், இல்லை நாங்கள் அடித்து தீர்த்துப்போம், 3வது நாடு இங்கே வரக்கூடாதுன்றது சைனா கிட்டேருந்து ஒரு வார்த்தை வருது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மூலமாலாம் வரணும் தேவையில்லை. நாம் முன்னாடியே சொன்னது தான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேருது, RIC ஃபார்ம் ஆகுது. இந்தியாவும் சைனாவும் டிஃபரன்சஸை கீழே போட்டு புதைக்கிறாங்கன்னா அன்றைக்கி பாகிஸ்தானையும் சேர்த்து புதைப்பாங்கன்ற வார்த்தையை நான் சொன்னேன். அது நம்ம பார்ப்போமான்றது எனக்கு தெரியல. ஆனால் நடந்ததுன்னா சந்தோஷம். ஏன்னா இவங்க வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடு இந்த மாதிரி அடுத்தவனை வந்து மூட்டி விட்டு அதன் மூலமாக குளிர்காயிற ஒரு நாடு. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டரை வகான் காரிடார் வழியாக நம்ம பாகிஸ்தான்லேருந்து, அதாவது பாகிஸ்தானே வேணாம், நான் நேராக கில்ஜித்லேருந்து வகான் காரிடார் வர ஆப்கானிஸ்தானோட நான் ஒப்பந்தம் செய்ய, அதாவது வர்த்தகம் செய்ய முடியும். நான் அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கேன். சைனாவோட உனக்கு வந்து இந்த இடத்த பிடிச்சி தரேன்னு சொல்லி மூட்டி விட்றியா, எதுக்காக உட்காந்துருக்கிறது இல்லை, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ன்ற ஒரு லைனை வச்சுக்கிட்டு நீ உட்காந்துருக்கேன். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு வருதுன்னு வச்சுப்போமே. சிக்கிம் சில்குரி கொல்கட்டா வழியாக ஒரு ரூட்டு போட்டு கொடுத்து 2 பேரும் ஒரு திபேத்தை வந்து திருப்பி ஒரு பஃபர் ஜோனாக கொண்டு வரும். ஸோ வீல் பரி த டிஃபரன்சஸ் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஹைபாத்தட்டிக்கல். நான் வந்து சிங்கமும் புலியும் ஒன்றா பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு செனாரியோ தானே. பட் ஸ்டில் இஃப் தட் ஹேப்பன்ஸ், பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கிறதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும். வேறு எதுவுமே இருக்காது. ஸோ பாகிஸ்தானுக்கு மேற்குலகமே ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ண முடியும். மேற்குலகம் இப்போ கீழே போயின்னு இருக்கு. இஸ்ரேலிலிருந்து அமெரிக்காவும் மேற்குலகமும் வெளியேறும் நாள் we can count it. அதனால தான் இந்தியா வந்து இஸ்ரேலில் போயிட்டு போன வாரம் முழுக்க ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர், இவர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்ரேலில் போய் உட்காந்துட்டு எல்லா தலைவர்களோட பேசிட்டு வந்தது என்னென்னா, நாம் we are going to supply military logistics to Israel, we are going to joint produce it. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ அந்த பிராந்தியத்தில் அவங்க வெளில போகிறாங்க. உக்ரைனு கை கழுவியாச்சு, பில்லட்டஸ் தான் கை கழுவி எனக்கு எதுவும் இல்லைன்னு காமிச்சிட்டு போயினே இருப்பார். ட்ரம்ப் ரெடியாக இருக்கார். இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க சில நாடுகள் வந்து உக்ரைனை விட முடியல, ஏன்னா அடுத்தது இவங்க வருவாங்களோன்னு பயத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெகிமோனின்னு ஒன்று இருக்குது, பேர், அந்த பேர் அசிங்கப்பட்டுரும். அதுக்காக இவங்க வந்து உக்ரைனுக்கு வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் யூ ஹாவ் அகெயின் முகமது யூனஸ் எப்படி ஒரு பப்பட்டோ, வலோடிமிர் ஜெலன்ஸ்கின்றது ஒரு பப்பட்டு தான். பப்பட்டெல்லாம் வச்சுங்க, பப்பட் ஷோ வேணால் காமிக்கலாம், நல்ல சீன் போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கோட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ, அப்புறம் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ, அப்புறமா டிஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம். ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது. அங்கே எதிர்க்க நிற்கிறது புட்டின், இங்கே எதிர்க்க நிற்கிறது மோடி. எப்படிங்க நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? சத்தியமாக முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் யூ ஆர் டன். ஸோ இதுக்கு மேலேயும் இதை கண்டினியூ பண்ணாமல் ஒழுங்காக எந்தெந்த இடத்துலலாம் அந்தந்த பிராந்திய, அதாவது இந்த குளோபல் ஹெட் அப்படிங்கிறது, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் பவரில் குளோபல் பவர் அப்படின்ற பொசிஷன் வந்து இப்போ வந்து இட் இஸ் கொஸ்டன்டு நோ. ரீஜனல் பவர்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் ரீஜனல் பவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போகிறது தான் இப்போ கரெக்டே தவிர, நீங்கள் வந்து யூ கேனாட் டிக்டேட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லைக் 45 இல்லை 47, 48, 49 அந்த மாதிரிலாம் உங்களால் இப்போ பண்ண முடியாது. ஸோ திரும்ப உலகம் மாறிடுச்சு. ஸோ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, வல்லவனுக்கு வல்ல ஆயுதங்களும் இப்போ வந்து விட்டது. ஸோ நீங்கள் F-35னா நாங்கள் S-57 கொண்டு வருவோம். ஸோ நீ வந்து விற்கிறேன்னா நான் ஜாயின்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். S-500க்கான டீல் நம்ம பேசுவோம். ஸோ நீ வந்து சும்மா முன்ன மாதிரிலாம் அடிமைப்படுத்தவோ, இந்த டெக்னாலஜி கொடுக்க மாட்டேன், சீப் எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று, GPS கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, அப்புறமா 1971 பிளாக்கேடு போடுறேன்னு இந்தியா பக்கோட கொண்டு வந்து ஃப்ளீட் 7 வைக்கிறது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ பங்களாதேஷ் இஸ் டன். ஸோ இந்தியாவோட ஒழுங்காக வந்து ஏதாவது வேறு ஒரு பப்பட்டை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கையில் விட்டுட்டு போயிட்டு இந்தியா உள்ளே விடுறது மாத்திரம்தான் ஒரே ஆப்ஷன் இப்போ பாகிஸ்தானுக்கு. அது பாகிஸ்தான் பின்னாடி இருக்கிற அமெரிக்காவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். இப்போ உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அமெரிக்கா. ஆமாம், அப்படிதானே. பாகிஸ்தான் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? பாகிஸ்தான் அந்த அளவுக்கு ஒரு நாடுன்னா அவன் 56,000 பேர் பிச்சைக்காரனை கொண்டு வந்து விட்டாங்க. சவுதி அரேபியாவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த 56,000 பாகிஸ்தான்காரங்களை கொண்டு வந்து திருப்பி ஊரில் விட்டாச்சு. அந்த 56,000 பேரையும் திருப்பி வர நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு விடுறதுக்கு பாகிஸ்தான் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பாகிஸ்தானோட எக்கானமி. இதுதான் மேபி மினிஸ்ட்ரி ஆஃப் பெக்கரின்னு வேணால் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம் பாகிஸ்தான்.
அப்படி தான் இருக்குது அந்த நாடு. இவன் வந்து நீங்கள் பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. சிரிக்கிறதா அழுவுறதா பங்களாதேஷ் மக்களை நினச்சி கஷ்டப்படுறதானே தெரியல. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் நீ ஒரு பப்பட்டோட பப்பட்டு டாக் ஆஸ் அ டெய்ல்னா அந்த டெய்ல் ஆஸ் அ டிக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஆக மொத்தத்தில் இந்தியா வில் வெயிட். நம்ம டேட்டா வார்க்கு போக மாட்டோம். நீ வந்தினா உனக்கு செம்மையாக காத்துட்ருக்கு. ஆனால் நான் எடுத்து முதல்ல அடி வைக்க மாட்டேன். நீ வச்சினா நான் முடிச்சிடுவேன் அப்படின்றது தான். நம்ம 1971லேயும் ஓகே, 99லேயும் ஓகே. ஸோ இப்போ 2025லேயும் நம்ம பண்ணி காமிச்சிட்டோம். 3 நாள் உன்னோட மொத்த ஏர்பேஸும் ஓவர். ஸோ F-16லாம் டேக் ஆஃபே ஆகணும். நீ F-35 வர்றது நீ வானத்தில் இருக்கும்போது தான் F-35 பறக்கும் போது சுட முடியாது, தரையில் இருக்கும்போது சுடலாம்ல. ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பேஸ் பண்ணி பாகிஸ்தான் எந்த வெப்பன் கொடுத்தாலும் தே ஆர் இன்காம்பிடென்ட் அண்ட் தென் தே கான்ட் டூ எனிதிங் குட். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மாத்திரம் தான் ஒரே தலையாய ஒரு தொழில். அதை பங்களாதேஷ்லேருந்து வேணால் பண்ண முடியுமே தவிர டேரெக்டாக மிலிட்ரியில் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. they are going to lose Bangladesh as well as they are going to lose Baluchistan. Baluchi brothers பார்த்துப்பாங்க. நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். ஜெயன் சார். நேயர்களே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.